இன்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய கொலை வழக்கை சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து பழைய திமுக அரசாங்கம் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்திருந்ததை இனி உச்சநீதிமன்றத்தில் செய்த அப்பீலை நாங்கள் தொடர்வதில்லை, அதை திரும்ப பெற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த சிபிஐக்கு மாற்றுதல் உத்தரவை செயல்படுத்துவோம் என்று மனு தாக்கல் செய்து இன்று மீண்டும் சிபிஐக்கு இந்த வழக்கு செல்ல வேண்டும் என்று தாவேக அரசுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் அறிவித்திருப்பது பகுஜன் சமாஜ் கட்சியையும் ஷெட்யூல் வகுப்பினரையும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இதை கருதுகின்றோம். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழக அரசில் சிபிஐக்கு இந்த வழக்கை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னபொழுது ஒரு மூத்த அமைச்சர் அவர் சொன்னார், திரு துரைமுருகன் அவர்கள், சிபிஐக்கு இப்போது கேட்பதெல்லாம் பேஷன் ஆகிவிட்டது என்று கிண்டலடித்தார். ஆனால் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிய பிறகு அவர் எங்கள் வீட்டிலே இறப்பு நடந்து இருந்த பொழுது, இந்த அண்ணனுடைய மரணம் இருந்த பொழுது அவர் நையாண்டி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வழக்கு எங்களுடைய தேசிய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய பெஹன்ஜி இந்தியாவின் இரும்பு மங்கை அவர்கள் அண்ணனுடைய மரணத்திற்கு வரும்பொழுது, அந்த மரணத்திலே அவர் கலந்து கொண்ட பொழுது சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு அண்ணன் ஆம்சாங் அவருடைய கொலையில் தொடர்பில்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று தெளிவாக சொன்னார். அப்படி தெளிவாக சொல்லும் பொழுது இந்த வழக்கை இவர்கள் சிபிஐக்கு ஒப்படைக்காமல் இந்த வழக்கை நாங்களே விசாரித்துக் கொள்கின்றோம் என்று சொல்லி இந்த வழக்கை சிபிஐயிலிருந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்றும் திமுக அரசாங்கம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது, நாங்களே திமுக அரசை விசாரித்துக் கொள்கின்றோம் என்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு முறைக்கு 3 முறை அப்பீல் செய்தார்கள். 2 முறை இந்த வழக்கை தள்ளுபடி செய்தோம். 3வது முறை சிலரை அழைத்து வந்து இந்த வழக்கை கெடுக்கும் நோக்கில் ஒரு இடைக்கால தடை உத்தரவை முன்னாள் திமுக அரசாங்கம் இதை பெற்றது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது மாண்புமிகு நீதியரசர் திரு ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள் இந்த வழக்கை படித்த பொழுது மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இப்படிப்பட்ட ஒரு வழக்கு, நான் இதை தொடர்ந்து இந்த வழக்கை நடத்தி அந்த வழக்கிலே ஒரு முடிவை சொல்ல வேண்டும் என்றாலும் அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற, அதாவது கடந்த ஆட்சி கால முறையில், அதாவது திமுக அரசாங்கம் இருந்த நேரத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள், அப்பீல் செய்திருக்கின்றார்கள். புதிதாக அரசாங்கம் வந்திருக்கின்றது. அந்த புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கங்களை அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் கேட்டு நீங்கள் முடிவை சொல்லுங்கள், அவர்கள் இந்த வழக்கை மேல்முறையீட்டை வாபஸ் பெற்றுக்கொண்டால் உயர்நீதிமன்ற உத்தரவு செயல்பட்டு சிபிஐக்கு அது சென்றுவிடும் விசாரணை. அப்படி அவர்கள் வாபஸ் பெறுவதற்கான ஒரு நேர காலமும் நீங்கள் அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் அவர்களுடைய முடிவை தெரிவித்து அவர்கள் என்ன என்று கேட்டு வாருங்கள் என்று இந்த நீதிமன்றத்துடைய விடுமுறை காலத்துக்கு முன்பு அந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த தகவலை சொல்லி அதை உத்தரவாகவே பிறப்பித்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே தாவேகாவுடைய அரசாங்கம் மிகவும் கனிவுடன் இந்த வழக்கை பரிசீலனை செய்து எந்த காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இந்த வழக்கை சிபிஐக்கு எடுத்து செல்ல மறுக்கின்றது என்று பொதுமக்கள் அனைவரும் கேள்வி கேட்டனர். இந்தியா முழுவதும் அல்ல,
தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்திய மாநிலங்களே தலைநகர் உள்பட டெல்லி உள்பட பல இடங்களிலே போராட்டங்கள் நடைபெற்றன. அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் மற்றும் லண்டனிலும் மலேசியா சிங்கப்பூரிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் கூட அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய கொலைக்கு நீதி கேட்டு குரல் எழுந்தன. ஒரு கட்டத்திலே ஐநா சபையிலுமே அண்ணனுடைய கொலைக்கு நீதி கேட்டு குரல் எழுப்பப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஐநா சபையிலும் வரையும் குரல் எழுப்பப்பட்டும் தமிழக திமுக அரசாங்கம் செவி சாய்க்காமல் இந்த வழக்கை நாங்களே விசாரித்துக் கொள்ளுகின்றோம் என்று சொன்ன பொழுது அந்த வழக்கை தற்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருப்பது பொதுமக்களிடையும், அதாவது பட்டியலின மக்களிடம் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்ன அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நீதியை வழங்கி அங்கு உச்ச நீதிமன்றத்திலே திமுக அரசாங்கம் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்று இன்று தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வருக வருக என்ற எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தமிழக மக்களின் சார்பாகவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாகவும் அனைத்து அண்ணன் மீது பாசம் கொண்ட பற்று கொண்ட அண்ணனுக்கு நீதியை எதிர்பார்த்த அனைத்து தரப்பினர் சார்பாகவும் அவருக்கு சார்பாக இவருக்கு நீதி வேண்டும் என்று குரல் எழுப்பிய அனைவரின் சார்பாகவும் இந்த விசாரணையை தமிழக அரசு உத்தரவிட்டது எங்களுடைய சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்பது அன்று அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்த படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஒரு 8 நபர்கள் தான் இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு 3 நாள் கழித்து 3 நபர்கள் மீண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் 22 ஜூலை 2024 அன்று நான் இந்த பொறுப்பிற்கு வந்த உடனே அறிவித்த செய்தி என்னவென்றால், இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணியில் நடந்த மிகப்பெரிய அரசியல் படுகொலை. இது ரவுடிகளுக்கு நடந்த மோதல் கிடையாது, இதில் அரசியல் முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த தகவலை வெளிப்படையாக சொன்ன பொழுதுதான் 27 அக்யூஸ்டுகள் வரை அரஸ்ட் செய்தார்கள். அதன் பிறகு இவர்கள் விசாரணையின் பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமான அரசியல் புள்ளிகள், முக்கிய அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள், இதில் 2 திமுக அமைச்சர்கள், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவரும் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரும் இதில் முக்கியமாக உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் என்று பொதுமக்களிடம் இருந்து பலத்த குரல் எழுந்தன. அப்படி பார்த்தீர்கள் என்றால் சில அந்த கொலையில் ஈடுபட்ட நபர்கள் அந்த அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் வெளியான பொழுது அந்த தமிழகமே வியந்து பார்த்தது. அப்போது ஒரு ஆளுங்கட்சியான திமுக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஒரு தலித் தலைவரை, அதாவது ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை அவருடைய வீட்டு வாசலிலே ஒரு முதலமைச்சருடைய தொகுதி முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலே வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகின்றார் என்றால் இந்த சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியிலே சந்து சிரித்ததற்கு அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலை அனைத்து எதிர்கட்சிகளும் எடுத்து தேர்தலிலே பேசின. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் உச்ச நீதிமன்றத்திற்கு இவர்கள் இங்கே உயர்நீதிமன்ற உத்தரவு என்னவென்றால், மாண்புமிகு நீதியரசர் திரு வேல்முருகன் ஐயா அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கும் போது 21 காரணங்களை சொன்னார். அந்த 21 காரணங்களுக்காக இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார். அந்த 21 காரணங்களிலே ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கொலை செய்யப்பட்டால் கூட அவருக்கு நடக்கின்ற ஒரு விசாரணை கூட இந்த ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு அந்த அடிப்படை விசாரணை கூட நடத்தி இந்த வழக்கை நடத்தவில்லை என்பதை ஒரு முக்கிய காரணமாக சொன்னார். அரசியலில் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அரசியல் பின்புலம் உள்ள குற்றவாளிகளை யாரும் சரியான முறையிலே விசாரிக்கவில்லை என்று மற்றொரு கருத்தை சொன்னார். அதே போன்று பொதுமக்களுடைய ஐடென்டிபிகேஷன் பரேட் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாள அணிவகுப்பை கூட ஒரு அடிப்படை ஒரு விசாரணை கூட நடத்தவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அதே போன்று அந்த விசாரணையை ஒவ்வொரு யாரெல்லாம் இவர்களை குற்றம் சுமத்தினார்களோ அவர்களை வைத்திருந்த அந்த கதையை வைத்து இந்த வழக்கை முடித்து இருக்கின்றார்கள். அதனால் முறைப்படி விசாரணையை நடத்தவில்லை என்று சொல்லி பல 21 காரணங்கள் இது முக்கியமான காரணங்களாக இருந்தன. அப்படி சொன்ன மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்னொரு படி மேலே சென்று
நீங்கள் செய்த விசாரணை முழுவதையும் நான் ரத்து செய்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் முதலிலிருந்து விசாரணை செய்து 6 மாதத்திற்குள் இடைக்கால ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். உடனடியாக சிபிஐக்கு இந்த வழக்கு பண்டல்களை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் அந்த வழக்கு பண்டல்களை ஒப்படைப்பதற்கு பதிலாக அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே திமுக அரசாங்கம் அங்கு மேல்முறையீடு சென்றது. அங்கு மேல்முறையீடு சென்ற உச்சநீதிமன்றத்திலே 2 முறை அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். 3வது முறையாக அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே மனுவை தாக்கல் செய்து ஒரு இடைக்கால தடை உத்தரவை பெற்றனர். அந்த இடைக்கால தடை உத்தரவை பெற்றுவிட்டு இந்த வழக்கை 2026 தேர்தல் வரை அவர்கள் அண்ணனுடைய படுகொலை சம்பந்தமான வழக்கை சிபிஐக்கு சென்று விட்டால் இந்த அரசிற்கு, திமுக அரசிற்கு பாதிப்பு ஏற்படும் தேர்தலிலே என்ற ஒரே காரணத்திற்காக என்ன வித்தைகள் எல்லாம் காட்டி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தள்ளி போடுவதிலே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நுண்ணறிவு படைத்தவர்கள் போல வழக்கை தள்ளி போட்டார்கள். இந்த வழக்கை வாதாடியவர்கள், அரசுக்காக வாதாடியவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசு வழக்கறிஞர்களை தவிர மிகவும் பிரசித்தி பெற்ற, இந்தியாவிலே அதிகமாக ஒரு வழக்குக்கு ஃபீஸ் வாங்கக்கூடிய 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை ஃபீஸ் வாங்கக்கூடிய மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் எடுத்து வந்து நிறுத்தி எனக்கு எதிராகவும், அண்ணன் நாம்சாங்குக்கு எதிராகவும், தலித் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கு எதிராகவும், கொலை நீதிக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக எதிராக வாதாடி நாங்களே இந்த வழக்கை நடத்தி கொள்கின்றோம் என்று இவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே பல வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி 2 முறை தோல்வியை தழுவி 3வது முறை இடைக்கால தடை உத்தரவை பெற்றனர். அது மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த முறை அஜித் குமார் என்ற ஒரு இளைஞர் காவல்துறையினரால் அங்கு அடித்து கொல்லப்பட்டார் என்று ஒரு புகார் எழுந்த பொழுது அந்த வழக்கை முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு, காவல்துறை அந்த குடும்பத்திற்கு முதலமைச்சர் போன் செய்து இனி அந்த வழக்கு நடந்ததுக்கு நான் தார்மீகமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த வழக்கை சிபிஐ எடுத்து விசாரிக்கட்டும் என்று மாற்றினார். அப்பொழுது ஒரு காவலாளி, அவருடைய உயிரை கூட நாங்கள் பெரிதாக கருதுகின்றோம், ஒரு சாதாரண குடிமகனுக்கு கிடைத்த அந்த உரிமை கூட அண்ணன் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் நாம்சாங்குக்கு கிடைக்க கூடாது என்று கடந்த திமுக அரசாங்கம் கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு சட்ட அமைச்சர் சட்டசபையிலே பேசுகின்றார். ரவுடிகள் கொலைகளுக்கெல்லாம் நாங்கள் சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ரகுபதி என்ற சட்ட அமைச்சர் பேசினார். இவர்களுக்கெல்லாம் எள்ளி நகையாடிய இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்நீதிமன்றம் அதை சிபிஐக்கு அதை உத்தரவிட்டது. அதையும் மீறி அரசு பணத்தை மிக விரயம் செய்து பல கோடிகள் செலவு செய்து இந்த திமுக அரசாங்கமானது இடைக்கால தடை உத்தரவை பெற்று அதை காலதாமதத்தை படுத்தி தேர்தல் வரை இந்த வழக்கை தள்ளி வைத்துக் கொண்டே வந்தது. இவர்கள் அரசும் வீழ்ந்தது. அதே போன்று அங்கு கொளத்தூர் தொகுதியிலே வீட்டு வாசலிலே மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட தலித் மக்கள் வாக்குகள் 50,000 வாக்குகள் இருக்கின்றன. எந்த ஒரு தலித்தும் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. யாருக்கு வாக்களித்தால் வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து முதலமைச்சரே தோல்வி அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அண்ணன் நாம்சாங்குடைய படுகொலை அவருடைய தொகுதியிலே நடந்த, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தொகுதியிலே நடந்த படுகொலையும் அவர் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்பதை, தலித் மக்கள் வாக்குகளை அவர் பெற முடியவில்லை என்பதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த முதலமைச்சர் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுகிறேன் என்று சட்டசபையிலே பேசி அந்த பேசிய வார்த்தைகள் 8 அமைச்சர்களுக்கு, 8 பட்டியலின அமைச்சர்களுக்கு அங்கே சட்டசபையிலே இடம் ஒதுக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கின்றார். அதே போன்று ஒரு ஷெட்யூலின தலித் மக்களுடைய பிரதிநிதியாக தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாபெரும் தலைவனாக வளர்ந்த தலைவனுடைய படுகொலைக்கு இந்த அரசு, அதாவது திமுக அரசு, அவருடைய அரசிலே அந்த கொலை செய்யப்பட்ட அந்த கொலைக்கு அண்ணன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்தியாவினே மிகப்பெரிய ஒரு அமைப்பாக, அதாவது விசாரணை அமைப்பாக கருதப்படும் சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும்,
அது உண்மை வெளியே வரட்டும் என்று சொல்லி உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு எங்களுடைய சார்பாகவும் அண்ணனுடைய குடும்பத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் கட்சியின் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாகவும் இதை நாங்கள் நன்றிக்கடனாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்திலே அண்ணன் கீனோ சாம்சன் இந்த வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சொன்ன பொழுது, அண்ணன் அவருடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் கீனோ சாம்சாங் அவர்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மனு செய்த பொழுது அந்த வழக்கிலே விசாரணை நடைபெற்று இருந்து கொள்ளும் பொழுது அந்த விசாரணை தடை செய்வதற்கு பல்வேறு விதங்களிலே திமுக அரசு இடையூறு செய்து பலரை அதில் இடைச்சொறுகள் மனுகளாக போட்டு இந்த வழக்கை நடத்தவிடக்கூடாது என்பதற்காக 27 அக்யூஸ்டுகளை சேர்த்தெல்லாம் வழக்கை மனு செய்ய வைத்தது இந்த திமுக அரசாங்கம். அதையும் மீறி நீதிமன்றம் நீதியின் பக்கம் நின்று சிபிஐக்கு விசாரணையை மாற்றியது. அண்ணன் கீனோ சாம்சாங் அவர்கள் தாக்கல் செய்த மனுவிலே அந்த விசாரணை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி மாண்புமிகு நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர்கள் உத்தரவிட்டார். அதை உத்தரவிட்டதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்ற அந்த உத்தரவை எதிர்த்து சென்ற திமுக அரசாங்கம் இடைக்கால தடையை உடைத்து இன்றைய தமிழக மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த முடிவை எடுத்து உத்தரவை பிறப்பித்ததுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய்பீம். ஏற்கனவே விசாரணை நடத்தின பொழுது விசாரணையுடைய குளறுபடிகள் 21 காரணங்களை சொல்லிதான் உயர் நீதிமன்றமே சிபிஐக்கு மாற்றியது. முன்பு இருந்த காவல்துறை பின்பு இருந்த காவல்துறை என்பது வேறு. காவல்துறை என்ற விசாரணை சிபிஐக்கு ஒரு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அந்த உயர் நீதிமன்ற உத்தரவை மதித்து அவர் சிபிஐக்கு மாற்றியதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய காவல்துறையை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிட்டு அவர் அதை சிபிஐக்கு மாற்றுவதற்கு புதிதாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கவில்லை. ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவை நீதிமன்றத்தை மதித்து அதை ஒத்துக்கொண்டு இதை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த அப்பீலை தமிழக அரசினுடைய அந்த எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷன் பவரை பயன்படுத்தி தமிழக முதல்வருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வாபஸ் பெற்றிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. சார், கொலையாளிகளை காப்பாற்றுறதுக்காகவே டிஎம்கே கவர்மெண்ட் சிபிஐ விசாரணையை தடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இது நான் மட்டும் சொல்லவில்லை, உலகமே இதை தான் சொன்னது. அதனால் எங்கே விசாரணை தடைப்பட்டது என்ற காரணத்திற்காக பல அக்யூஸ்டுகள் அவர்களே சொன்ன கதையிலே இன்னும் பல அக்யூஸ்டுகளை பிடிக்க முடியாமல் அவர்களை பிடிப்பதற்கு தமிழக காவல்துறையால் முடியாதா? அதை பிடிக்க முடியாதா? அதற்கு அரசியல் தடை இருக்கின்றது என்பதை தான் உயர்நீதிமன்றம் அரசியல் ரீதியாக தலையீடு இருக்கிறது. அரசியல் தலையீடே இருக்கக்கூடாது என்று உத்தரவில் உயர்நீதிமன்ற உத்தரவிலே தெரிவித்திருக்கின்றது உயர்நீதிமன்றம். அதைத்தான் நீதிமன்றம் தெளிவாக இதில் அரசியல் தலையீடு இருந்திருக்கின்றது. இந்த விசாரணையில் இந்த வழக்கிலே அக்யூஸ்டுகளை பிடிப்பதிலே அரசு தலையிட்டு இருக்கின்றது. அதனால் இனிமேல் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அப்படி என்று உத்தரவிலே பிறப்பித்திருந்தது. இப்போ கைது பண்ணிருக்காங்கல்ல, கேஸ்ல கைது பண்ணிருக்க குற்றவாளிகள் அவ்வளவு உண்மையான குற்றவாளிகள் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதுலாம், அதாவது ரயில் செல்லும் போது கறி இறைந்து விழுந்து கிடக்கின்ற கரியை பொறுக்கியவர்கள் எல்லாம் கைது செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும். முக்கியமான குற்றவாளிகள், முக்கியமான சம்பந்தப்பட்டவர்கள், சதி தீட்டியவர்கள், பின்பிருந்து பணபலத்திலே உதவி செய்தவர்கள், கான்ஸ்பிரசி செய்தவர்கள், முக்கிய அரசியல் பொறுப்பில் உள்ளவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து.